இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். போலீசாரால் ஏற்படுத்தப்பட்ட தடுப்பு காவல் மரணங்கள் நிகழவில்லையா? உள்துறை அமைச்சரின் அறிக்கைக்கு அரசு சாரா இயக்கம் கண்டனம். நாட்டின் உள்துறை அமைச்சராக தாம் பொறுப்பேற்ற அந்த 2 ஆண்டு காலத்தில் போலீசாரால் காயம் ஏற்படுத்தப்பட்டதாக கூறப்படும் எந்த ஒரு தடுப்பு காவல் மரண சம்பவமும் நிகழவில்லை என்று நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தின் இஸ்மாயில் வெளியிட்டுள்ள அறிக்கைக்கு அரசு சாரா இயக்கம் ஒன்று கண்டனம் தெரிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட தடுப்பு காவல் கைதி போலீசாரால் காயம் ஏற்படுத்தப்பட்டு மரணம் அடைந்துள்ளாரா இல்லையா என்பதை மரண விசாரணை நீதிபதி தான் முடிவு செய்ய முடியுமே தவிர அமைச்சர் அல்ல என்று தடுப்பு காவல் மரணங்கள் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் ஆகியவற்றுக்கு முடிவு கட்டும் எடிக் அமைப்பின் இணைத்தலைவர் எம் விஸ்வநாதன் தெரிவித்தார். விசாரணை கைதிகளின் தடுப்பு காவல் மரணங்கள் குறித்து எந்தவொரு மரண விசாரணை நடத்தப்படாமலேயே போலீசாரால் காயம் விளைவிக்கப்பட்ட எந்தவொரு மரண சம்பவமும் பதிவாகவில்லை என்று அமைச்சர் சைஃபுடின் முடிவுக்கு வந்திருப்பது அவரின் அறியாமையை காட்டுகிறது என்று விஸ்வநாதன் குறிப்பிட்டார். தடுப்பு காவல் மரணங்கள் தொடர்பில் உள்துறை அமைச்சர் என்ற முறையில் மரண விசாரணை நடத்துவதற்கு அமைச்சர் சைஃபுடின் இதுவரையில் எத்தனை உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார் என்பதை துல்லியமாக தெரிவிக்க முடியுமா என்று அவர் கேள்வி எழுப்பினார். அமைச்சர் சைஃபுடினின் இந்த அறிவிப்பு உண்மையிலேயே எரிச்சலை ஏற்படுத்துகிறது. போலீசாரால் காயப்படுத்தப்பட்ட மரணங்கள் குறித்து எந்த ஒரு பதிவும் இல்லை என்று கூறியிருக்கும் சைஃபுடின் எதனை அளவுகோலாக பயன்படுத்தி இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார் என்று விஸ்வநாதன் கேள்வி எழுப்பினார். தடுப்பு காவல் மரணங்கள் குறித்து மரண விசாரணை நடத்துவதற்கு உத்தரவே பிறப்பிக்கப்படாத நிலையில் அந்த மரணத்திற்கான காரணம் கண்டுபிடிக்கப்படாத பட்சத்தில் தம்முடைய பதவி காலத்தில் போலீஸ் சம்பந்தப்பட்ட தடுப்பு காவல் மரணங்கள் எதுவும் நிகழாதது போல் மார்த்தட்டிக் கொள்வதில் அர்த்தமில்லை என்று அந்த அமைப்பின் பொறுப்பாளர் சாடினார். SPM தேர்வில் சிறப்பான அடைவு நிலையை பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் மெட்ரிகுலேஷன் கல்வி திட்டம் அல்லது பொது பல்கலைக்கழகத்திற்கான அடிப்படை கல்வி திட்டத்தில் வாய்ப்பு வழங்குவதற்கு அரசாங்கம் அளித்துள்ள உத்தரவாதம் நிலைநாட்டப்படும் என்று உயர்கல்வி அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜாம்ரி அப்துல் காடீர் உறுதி அளித்துள்ளார். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் அளித்துள்ள உத்தரவாதத்துக்கு ஏற்ப சிறப்பான அடைவு நிலையை பெற்ற எந்தவொரு மாணவரும் உயர்கல்விக்கான தேசிய நீரோடையில் புறக்கணிக்கப்பட மாட்டார்கள் என்பதற்கு உயர்கல்வி அமைச்சு உறுதி அளிப்பதாக ஜாம்ரி குறிப்பிட்டார். இதற்கு முன்பு இதுபோன்ற வாய்ப்பு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். அதற்காக கவலை வேண்டாம். அரசாங்கத்தின் அறிவிப்புக்கு பிறகு சிறந்த அடைவு நிலையை கொண்ட மாணவர்களுக்கு அவர்களின் பின்னணி ஆராயாமல் உரிய முன்னுரிமை வழங்கப்படும் என்று அமைச்சர் மறு உறுதிப்படுத்தியுள்ளார். அம்னோ தனது முன்னாள் உறுப்பினர்களுக்கு மீண்டும் கதவுகளை திறந்துள்ளதாக அதன் தலைவர் டத்துஸ்ரீ அஹ்மத் ஜயத் ஹமீதி தெரிவித்துள்ளார். முன்னாள் உச்சமன்ற உறுப்பினரும் முன்னாள் பொருளாதார விவகார பிரிவு அமைச்சருமான முஸ்தபா முகமது உட்பட முன்னாள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் அம்னோ தனது கதவை திறந்துள்ளதாக துணை பிரதமருமான அஹ்மத் ஜாஹித் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு மீண்டும் தாய் கட்சியில் இணையவிருக்கின்றவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை வாரியம் மற்றும் கட்சியின் அரசியல் பிரிவு உரிய அனுமதியை வழங்கும் பட்சத்தில் அவர்களை கட்சி ஏற்றுக்கொள்ளும் என்று அஹ்மத் ஜாஹித் தெரிவித்தார். கடந்த சனிக்கிழமை ஜலான் கந்திங் ஹைலண்ட்ஸ் 16.5 கிலோமீட்டரில் சுற்றுலா பேருந்து கவிழ்ந்து 2 பலியான சம்பவம் தொடர்பில் அந்த பேருந்தை செலுத்திய ஓட்டுநர் நாளை பென்தோங் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படவிருக்கிறார். 32 வயதுடைய அந்த ஓட்டுநருக்கு எதிராக 2 குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்படும் என்று பென்தோ மாவட்ட போலீஸ் தலைவர் ஜைஹா முகமது கஹர் தெரிவித்தார். மரணம் விளைவித்தது மற்றும் பேருந்து செலுத்துவதற்கான லைசன்ஸ் கொண்டிருக்காதது ஆகிய 2 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். காலை 11 மணி அளவில் நிகழ்ந்த இந்த விபத்தில் சீன நாட்டைச் சேர்ந்த 2 சம்பவ இடத்திலேயே மாண்டதுடன் மேலும் 19 பேர் காயங்களுக்கு ஆளாகியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட ஓட்டுநர் இதற்கு முன்பு 27 சமன்களை பெற்றிருப்பதாக ஜைஹாம் முகமது கஹர் குறிப்பிட்டார். மேற்காசிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வதற்கும் அங்கு தங்கியிருப்பதற்கும் நோக்கம் கொண்டுள்ள மலேசியர்கள் அந்தந்த நாடுகளில் உள்ள மலேசிய தூதரகங்களில் தங்கள் பெயரை உடனடியாக பதிவு செய்து கொள்ளுமாறு விஸ்மா புத்ரா அறிவுறுத்தியுள்ளது. அவசியம் ஏற்படும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட மலேசியர்களை தூதரக பொறுப்பாளர்கள் தொடர்பு கொள்வதற்கு ஏதுவாக
அவர்களின் பெயர் பதிவு மிக அவசியமாகும் என்று அது குறிப்பிட்டுள்ளது. அதேவேளையில் மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள நிலவரங்களையும் விஸ்மா புத்ரா அணுக்கமாக கண்காணித்து வருவதாக அது தெரிவித்துள்ளது. வரும் 16வது பொதுத் தேர்தலில் ஓர் உறுப்பு கட்சி என்ற முறையில் பரிசான் நேஷனலின் தராசு சின்னத்தை பயன்படுத்துவது மசீசாவின் முதன்மை தேர்வாக இருக்கும் என்று அக்கட்சியின் இளைஞர் பிரிவு தெரிவித்துள்ளது. அதேவேளையில் தராசு சின்னத்திற்கு பதிலாக தனது சொந்த சின்னத்தை பயன்படுத்துவதற்கான சாத்தியத்தையும் அக்கட்சி மறுக்கவில்லை. அன்றைய அரசியல் சூழலுக்கு ஏற்ப மசீசா தனது நிலைப்பாட்டை முடிவு செய்யும் என்று மசீசா இளைஞர் பிரிவின் தகவல் பிரிவு தலைவர் நியோ சூ சியோங் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதி பதவி விலகிய மலேசிய மனித உரிமை ஆணையமான சுஹாக்கம் தலைவர் ரஹ்மத் முகமட்டிற்கு பதிலாக அந்த ஆணையத்தின் புதிய தலைவர் வெகு விரைவில் நியமிக்கப்படுவார் என்று சட்டத்துறை துணை அமைச்சர் எம் குலசேகரன் தெரிவித்துள்ளார். சுஹாக்கம் புதிய தலைவரை தேர்வு செய்வதற்கு அமைக்கப்பட்டுள்ள நடவடிக்கை குழுவினர் தனது தேர்வுக்குரிய நபரை தேர்வு செய்த பின்னர் அது குறித்து அரசாங்கம் அறிவிக்கும் என்று குலசேகரன் குறிப்பிட்டார். சுஹாக்கம் சட்டத்தின் 11A விதியின் கீழ் புதிய தலைவர் தேர்வு தொடர்பில் கடந்த ஜூன் 7ஆம் தேதி ஒரு கூட்டம் நடைபெற்றிருப்பதாக அவர் தெரிவித்தார். கிளாந்தான் மாநிலத்தில் இடைநிலை பள்ளி ஒன்றில் 22 மாணவர்களில் 5 பேர் டைபாய்டு வைரஸ் காய்ச்சலுக்கு ஆளாகியிருப்பதை அம்மாநில சுகாதார இலாக்கா இயக்குனர் டாக்டர் ஜைனி ஹுசேன் தெரிவித்துள்ளார். மற்ற மாணவர்களில் 17 பேர் பசேர்புத்தேவில் உள்ள தங்கு அனீஸ் மருத்துவமனையிலும் தும்பாட் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டார். டைபாய்டு வைரஸ் காய்ச்சலுக்கான அறிகுறிகள் தென்பட்டதை தொடர்ந்து கடந்த ஜூன் 20ஆம் தேதி சம்பந்தப்பட்ட பள்ளியின் மாணவர்கள் மற்றும் பணியாளர்களிடம் கொத்தபாரு சுகாதார அலுவலகம் சோதனை மேற்கொண்டது. இதில் 22 மாணவர்களுக்கு டைபாய்டு காய்ச்சலுக்கான அறிகுறிகள் தென்பட்டதாக அவர் கூறினார். வாந்தி, வயிற்றுப்போக்கு, மயக்கம், வயிற்று வலி, தலைவலி, உடல் அசதி மற்றும் உணவு உட்கொள்ள முடியாத நிலை போன்றவை டைபாய்டுக்கான அறிகுறிகளாகும் என்று டாக்டர் ஜைனி ஹுசேன் விளக்கினார். பர்சாத்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள காப்பார் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சலாட் கலாங் சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ அப்துல் ரஷீத் அசாரி தொகுதியை காலி செய்ய வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்று சுலாங்கோர் மாநில சட்டமன்ற சபாநாயகர் லவ் வெங்சான் தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தலுக்கு வழிவிடும் வகையில் அப்துல் ரஷீத் எதற்காக தொகுதியை காலி செய்ய வேண்டும் என்பதற்கு பர்சாத்து கட்சி வழங்கியுள்ள ஆவணங்கள் குறித்து முடிவு எடுப்பதற்கு முன்னதாக அவற்றின் உள்ளடக்கத்தை ஆராய வேண்டியுள்ளது என்று சபாநாயகர் லவ் குறிப்பிட்டார். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் மற்றும் ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீருடீன் ஷாரிக்கு ஆதரவு தெரிவித்ததற்காக பர்சாத்து கட்சியிலிருந்து அப்துல் ரஷீத் நீக்கப்பட்டுள்ளார். நேற்று திங்கட்கிழமை கிள்ளான் தலோகோங் என்ற இடத்தில் ஓர் அந்நிய ஆடவர் உட்பட 3 நபர்கள் கைது செய்யப்பட்டது மூலம் களவாடப்பட்ட கேபிள் கம்பிகளை விலைக்கு வாங்கி வந்ததாக நம்பப்படும் இரும்பு கடை ஒன்றின் நடவடிக்கையை அம்பலமாக்கியுள்ளது என்று ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஹுசேன் உமர் கான் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட நபர்களில் திருடப்பட்ட கேபிள் கம்பிகளை விலைக்கு வாங்கிய நபரும் அடங்குவார். சம்பந்தப்பட்ட இரும்பு கடை களவாடப்பட்ட பொருட்களை வாங்குவது, விற்பனை செய்வது முதலிய சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 22க்கும் 54க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த மூவரை நேற்று 3 மணியளவில் அம்பாங் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் குற்றப்புலனாய்வுத்துறை பிரிவினர் கைது செய்துள்ளனர். இன்று ஷா அலாமில் ஸ்லாங்கூர் போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் டத்தோ ஹுசேன் உமர் இவ்விவரத்தை வெளியிட்டார். லாரோட் சலாமாவில் போலீஸ்காரர் ஒருவர் தனது வீட்டில் இறந்து கிடந்தது இன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மகனை பள்ளிக்கு கொண்டு சென்று விட்ட பின்னர் காலை 7:40 மணியளவில் வீடு திரும்பிய அந்த போலீஸ்காரரின் மனைவி கணவர் சுயநினைவு இழந்த நிலையில் கிடப்பதைக் கண்டு போலீசுக்கு தகவல் அளித்துள்ளார். அந்த போலீஸ்காரரின் உடலை பரிசோதனை செய்த மருத்துவ அதிகாரிகள் அவர் இறந்துவிட்டதை உறுதி செய்தனர். 40 வயது மதிக்கத்தக்க அந்த போலீஸ்காரர் சலாமா போலீஸ் நிலையத்தில் காப்பரலாக பணிபுரிந்து வந்தார் என்று சலாமா மாவட்ட போலீஸ் தலைவர் சருடீன் சாமா தெரிவித்தார். மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய குடும்ப உறுப்பினர்களிடம் போலீசார் வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளதாக அவர் மேலும் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.